வாசி யோகம் பொய் மட்டும் இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கை. அது மூட நம்பிக்கை மட்டும் இல்லை, உடலையும் உள்ளத்தையும் ஊனமாக்கக்கூடிய ஒன்று. இப்படி வாசி யோகம் மூலமா ஜீவசமாதி அடைஞ்சாங்களே அப்படின்னா அதெல்லாம் பொய்யான்னு கேட்குறீங்க. நல்லா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த நிலையில, உடல் நிலை எந்த நிலையில, உட்கார்ந்த நிலையில இருந்துட்டு ஏர்லாக் பண்ணீங்கன்னா உங்க உயிர் பிரிஞ்சிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய கை கால் அசைச்சாலும் அசையும். உங்களுக்கு தண்ணி வாயில் ஊற்றினாலும் அந்த தண்ணி உள்ளக்கு இழுக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கேளுங்க. அது ஏர்லாக் ஆகி செய்யறது, இது பேர் தற்கொலை. வாசி யோகம் மூலமா மரணம் அடைவது ஒரு தற்கொலை. அது ஒரு அதிசயமோ ஆச்சரியமோ கிடையாது. அதனால வாசி யோகத்தை நம்பாதீங்க. வாசி யோகிகள் ரொம்ப பேர் சைக்கோவா இருப்பாங்க. பழகி பாருங்க தெரியும். அவங்க யதார்த்தத்துக்கு பொருந்தாதவங்க. தப்பித்தவரை உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்காதீங்க. வாசி யோகத்தை நம்பாதீங்க. பிராணாயமா வேற, குழப்பிக்கிறவனா. நான் பிராணாயமாவை சரின்னு சொல்றேன், வாசி யோகத்தை வேணாம்னு சொல்றேன். வாசி யோகிகள் திருந்துங்க. உங்களுக்கும் பிறருக்கும் தீங்கு அளிக்காதீங்க. வாசி யோகத்தை தயவு செய்து யாருக்கும் பரப்பாதீங்க. அதனாலதான் நான் வாசி கிரியான ஒரு கலையை கண்டுபிடிச்சிருக்கேன். வாசி யோகம் வேற, பிராணாயமா வேற, வாசி கிரியா வேற. அதில் வாசி யோகத்தில் மாட்டிக்கிறாதீங்க. மீண்டு வாங்க. ஜீவசமாதின்றதெல்லாம் பெரிய பொய். மாட்டிக்கிறாதீங்க.